ஊழல் லஞ்சமில்லாத ஆட்சியை தாவேகா கொடுக்கும் என்று தேர்தலுக்கு முன்னும் பதவியேற்ற பிறகும் விஜய் பேசி வர 3 மாதங்களில் லஞ்சம் இருக்காது என விஜய் உறுதி கொடுத்திருப்பதாக பேசியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. ஊழலை துடை தெரிவோம் என சபதம் எடுத்துள்ள தாவேகா அரசு அலுவலகங்களில் லஞ்ச புகார்களை ஒழிக்க அங்கிருந்து தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல இடங்களில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்திய நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். பொதுமக்கள் அதிகம் தொடர்பு கொள்ளும் அரசு அலுவலகங்களில் ஒன்றாக இருக்கும் RTO அலுவலகங்களில் பல ஆண்டுகளாக இடைத்தரகர்கள் மற்றும் லஞ்ச பரிவர்த்தனைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில்தான் இந்த சோதனை முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரின் உத்தரவின் பேரில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மாநிலத்தின் பல பகுதிகளில் அமைந்துள்ள சுமார் 40 RTO அலுவலகங்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். சோதனையின் போது அலுவலகங்களில் பணிபுரியும் அதிகாரிகள் ஊழியர்கள் செயல்பாடுகள் மட்டுமின்றி அங்கு சுற்றி திரிந்த இடைத்தரகர்களின் நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்பட்டன. குறிப்பாக ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு, தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் உள்ளிட்ட சேவைகளுக்காக பொதுமக்களிடமிருந்து முறைகேடாக வசூலிக்கப்பட்டதாக கூறப்படும் பண பரிவர்த்தனைகள் குறித்து தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சோதனையில் கணக்கில் வராத 31,86,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமின்றி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் லஞ்ச பணம் வசூல் செய்யப்பட்டிருப்பது அதிகாரிகளை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. குறிப்பாக ஜிபே மற்றும் பிற மொபைல் பண பரிவர்த்தனைகள் செயலி மூலம் சுமார் 6 லட்சம் வரை பணம் பரிமாறப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் ரொக்க பணம் மூலமாக நடைபெற்ற லஞ்ச பரிவர்த்தனைகள் தற்போது தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் டிஜிட்டல் வடிவத்திற்கு மாறி இருப்பது இந்த சோதனையின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ரொக்கமாக பெற்றால் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு அதிகம் என்பதால் சிலர் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை பாதுகாப்பான வழியாக கருதி இருக்கலாம். ஆனால் டிஜிட்டல் தடயங்களையும் விசாரணை அமைப்புகளால் கண்காணிக்க முடியும் என்பதையும் இந்த சோதனை எடுத்து காட்டியுள்ளது. குறிப்பாக காரைக்குடி, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ஆலங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கணிசமான தொகைகள் கண்டறியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சோதனையின் மூலம் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் முறைகேடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக பார்க்கப்படுகிறது. ஊழலை ஒரே நாளில் முழுமையாக ஒழிப்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் திடீர் சோதனைகள், கண்காணிப்புகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் மூலம் முறைகேடுகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்த முடியும். அதே நேரத்தில் பொதுமக்களும் இடைத்தரகர்களை நாடாமல் சட்டப்படி வழங்கப்படும் சேவைகளை நேரடியாக பெற முயற்சிக்க வேண்டும் என்பதும் முக்கியமான ஒன்றாகும். RTO அலுவலகங்களில் நடந்த இந்த சோதனை வெறும் செய்தியாக கடந்து போகுமா, அல்லது அரசு அலுவலகங்களில் நிலவி வரக்கூடிய ஊழலுக்கு எதிரான பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக மாறுமா என்பது இனி எடுக்கப்படும் நடவடிக்கையில்தான் உள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி இருக்கிறது.